உபாகமம் அதிகாரம் 22. உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதைக் கண்டாயானால் அதைக் காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பிக் கொண்டு போகக் கடவாய். உன் சகோதரன் உனக்கு சமீபமாயிராமலும் உனக்கு அறிமுகமாயிராமலும் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்குக் கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடி வரும் மட்டும் உன்னிடத்திலே வைத்து அவனுக்குத் திரும்பக் கொடுக்கக் கடவாய். அப்படியே அவன் கழுதையை குறித்தும் செய்ய கடவாய். அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்ய கடவாய். உன் சகோதரனிடத்திலிருந்து காணாமற் போனவைகளில் எதையாகிலும் கண்டுபிடித்தாயானால் அப்படியே செய்ய கடவாய். அவைகளை நீ காணாதவன் போல் விட்டு போகலாகாது. உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதைக் கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டு போகாமல் அவனோடே கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. புருஷனின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். வழியருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளிலாயினும் முட்டைகளாயினுமுள்ள ஒரு குருவிக்கூடு உனக்கு தென்படும் போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைகாத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோடே தாயையும் பிடிக்கலாகாது. தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்து கொள்ளலாம். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். நீ புது வீட்டைக் கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதினால் நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமத்திக் கொள்ளாதபடிக்கு அதற்குக் கைப்பிடிச்சுவரைக் கட்ட வேண்டும். உன் திராட்சைத் தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சைத் தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளாயாக. நீ தரித்து கொள்ளுகிற உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணின ஒருவன் அவளிடத்தில் பிரவேசித்த பின்பு அவளை வெறுத்து, நான் இந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி அவளிடத்தில் சேர்ந்தபோது கன்னிமையை காணவில்லை என்று அவள் மேல் ஆவலாதியான விசேஷங்களைச் சாற்றி அவளுக்கு அவதூறு உண்டாக்கினால் அந்த ஸ்திரீயின் தகப்பனும் அவள் தாயும் அவளுடைய கன்னிமையின் அடையாளத்தை பட்டணத்து வாசலிலுள்ள மூப்பரிடத்தில் கொண்டு வரக் கடவர்கள். அங்கே அந்த பெண்ணின் தகப்பன், என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன், இவன் அவளை வெறுத்து, நான் உன் மகளிடத்தில் கன்னிமையை காணவில்லை என்று ஆவலாதியான விசேஷங்களை அவள் மேல் சாற்றுகிறான். என் மகளுடைய கன்னிமையின் அடையாளம் இங்கே இருக்கிறது என்று மூப்பரிடத்தில் சொல்வானாக. பின்பு பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக அந்த வஸ்திரத்தை விரிக்க கடவர்கள். அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அந்த மனிதனை பிடித்து அவனை தண்டித்து, அவன் இஸ்ரவேலில் ஒரு கன்னியை அவதூறு பண்ணினதினாலே அவன் கையில் 100 வெள்ளிக்காசை அபராதமாக வாங்கி பெண்ணின் தகப்பனுக்கு கொடுக்க கடவர்கள். அவளோ அவனுக்கு மனைவியாயிருக்க வேண்டும். அவன் தன் ஜீவனுள்ளளவும் அவளை தள்ளிவிடக் கூடாது. அந்த பெண்ணினிடத்தில் கன்னிமை காணப்படவில்லை என்னும் சங்கதி மெய்ப்பட்டதேயானால் அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து, அவள் இஸ்ரவேலில் மதிகெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொல்லக் கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கக் கடவாய். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடே சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்கக் கடவாய். கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோடே சயனித்தால், அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் கூக்குரலிடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்லக் கடவீர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கக் கடவாய். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடே சயனித்தானேயாகில் அவளோடே சயனித்த மனிதன் மாத்திரம் சாகக் கடவன். பெண்ணுக்கு ஒன்றும் செய்யலாகாது. பெண்ணின் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றம் இல்லை. இக்காரியம் ஒருவன் மற்றொருவன் மேல் எழும்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல இருக்கிறது. வெளியிலே
அவன் அவளைக் கண்டுபிடித்தான். நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்குரலிட்டும் அவளைக் காப்பாற்றுவார் இல்லாமற் போயிற்று. நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரியாகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு கையைப் பிடித்து அவளுடைய சயனிக்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவளுடைய சயனித்த மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு 50 வெள்ளிக்காசைக் கொடுக்கக் கடவன். அவன் அவளைக் கற்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு மனைவியாயிருக்க வேண்டும். அவன் உயிரோடிருக்கும் அளவும் அவளைத் தள்ளிவிடக்கூடாது. ஒருவனும் தன் தகப்பனுடைய மனைவியைச் சேரலாகாது. தன் தகப்பன் மானத்தை அவன் வெளிப்படுத்தலாகாது.